إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين صدق الله العظيم. عن علي رضي الله تعالى أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من بنى لله مسجدا بنى الله له بيتا في الجنة رواه ابن ماجه أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய நித்திய ஜீவன். அவன் நாட்ட பிரகாரமே உலகத்திலே அனைத்து காரிய கருமங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. சுருங்க சொல்ல போனால் மரத்திலிருந்து இலை விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனின் நாட்ட பிரகாரமே கீழே விழுகின்றது. மனிதன் உள்ளத்திலே பல விடயங்களை கற்பனை செய்கிறான், பல விடயங்களை சிந்திக்கிறான். மனிதன் சிந்திக்கக்கூடிய விடயங்களை கூட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனின் நாட்ட பிரகாரமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். எனவே அனைத்து அதிகாரம் ஆதிக்கங்களையும் தன்வசம் ஆக்கி கொண்ட அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனை போற்றி புகழுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். உலகமே இருள்மயமாயிருந்த காலத்திலே உலகுக்கு ஒளியூட்ட வந்தங்களும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீனுல் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி தங்களுடைய உயிர்களை எல்லாம் மையர்களாக மதித்து உயிர் தியாகம் செய்த அந்த உத்தம சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்த தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாம நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானா. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அல்லாஹுவின் மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எமது ஈருலக வெற்றிக்காக வேண்டி எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு பணித்திருக்கிறானோ அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை, நல்ல அமல்களை எமது வாழ்க்கையிலே திடீரென்று எங்களை வந்து மௌத்து அடைவதற்கு முன்னால் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளை எல்லாம் விட்டு விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடக்குமாறு பணித்திருக்கிறானோ அப்படிப்பட்ட பாவமான நாசமான காரியங்களை எமது வாழ்க்கையிலே முற்றும் முழுதாக அடியோடு தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் செய்கிறேன். நசீகத்தினும் நட்கட்டளை பிறப்பித்துக் கொள்ளுகிறேன். பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாகிய எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இந்த உலகத்திலே குறுகிய ஒரு கால வாழ்க்கையை தந்திருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வாழ்க்கை குறுகிய வாழ்க்கையாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையுடைய நோக்கம்,
இந்த வாழ்க்கையுடைய குறிக்கோள் யதார்த்தம், அது மகத்துவமானது, அது உயர்வானது, அது கண்ணியமானது. வெறுமனே நானும் நீங்களும் என்னுடைய உங்களுடைய ஆசா பாசங்களுக்கு அடிமையாகி, மனோ இச்சைகளுக்கு அடிமையாகி வாழ்ந்து விட்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு நபிமார்களை அனுப்பி, அவர்களுக்கு வேதங்களை இறக்கி, எங்களுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி, அவர்களுக்கு இந்த குர்ஆனை கொடுத்து அல்லாஹ் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வைத்திருக்கிறான். அந்த வாழ்க்கை பிரகாரம் நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறுகிய கால இந்த வாழ்க்கையை அல்லாஹ் நிம்மதியானதாக, சந்தோஷமானதாக, கண்ணியமானதாக, கௌரவமான வாழ்க்கையாக அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை ஆக்குறது மாத்திரமல்ல, என்னுடைய உங்களுடைய இறுதி முடிவு சக்கராத் மௌத்துடைய சந்தர்ப்பம், மலக்குமார்களுடைய சுபசோபனத்தோட பயப்படவானம், கவலைப்படவானம் என்று மலக்குமார்களுடைய சுபசோபனத்தோட நல்ல மௌத்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கபருடைய வாழ்க்கை. அந்த யாரும் இல்லாத அந்த வீடு, எனக்கும் உங்களுக்கும் அந்த வீட்டை அல்லாஹ் கண்ணு கெட்டும் தூரம் அல்லாஹ் விசாலமாக்குவான். சுவர்க்கத்துடைய இன்பங்களை அல்லாஹ் அந்த கபரிலே சுவர்க்கத்துடைய தென்றல்களை வீச வைப்பான். இப்படி கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, நாளை மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சிறப்பானதாக, கண்ணியமானதாக, உயர்வானதாக அல்லாஹ் ஆக்குவான். எப்பண்டா இந்த நோக்கத்தை நானும் நீங்களும் புரிஞ்சு உண்மையானவர்களாக வாழக்கூடிய சந்தர்ப்பம். எனவே அந்த நோக்கத்தை புரிந்த வாழக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு உலகத்திலே சில நேரங்களை விட சிறப்பானதாக, மகத்துவமானதாக ஆக்கி வைத்திருக்கிறானோ, இதே மாதிரி அல்லாஹ் உலகத்திலே சில இடங்களை விட அல்லாஹ் கண்ணியமானதாக, அல்லாஹ் மகத்துவமானதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். நேரங்கள், தஹஜ்ஜத்துடைய நேரம், வெள்ளிக்கிழமை நாட்கள்ல பார்த்தா வெள்ளிக்கிழமை நாள், மாதங்கள்ல சிறந்த மாதங்கள் ரமலானுடைய மாதம், லைலத்துல் கத்ருடைய இரவு, அரஃபாவுடைய பகல், இப்படி அல்லாஹ் நேரங்கள் எல்லாம் ஒரே அந்தஸ்து வாய்ந்தது. அல்லாஹ்விடத்துல சில வினாடிகள் அது கௌரவமானதாக அல்லாஹ்க்கி வைத்த தஹஜ்ஜத்துடைய நேரம். அல்லாஹுவே, என்னிடத்துல உங்களிடத்துல கேட்கிற நேரம், என்னிடத்துல தேவைகள் கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, தேவைகளை நிறைவேற்ற தயார் என்ற நேரம் தஹஜ்ஜத்துடைய நேரம். பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, அவர்களுக்கு மன்னிப்பை வழங்க நான் தயார். ஹல் மின் தாயிபின் ஃபஅதூபு அலைஹி, தௌபா செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா, தௌபாவை ஏற்றுக்கொள்ள தயார் என்ற நேரம் புனிதமான தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹ் நபிமார்களுக்கு அந்த நேரத்தை அல்லாஹ் கடமையாக்கினான், வாஜிபாக்கினான். அந்த நேரம் நின்று வணங்குறது ஏன் சகோதரர்களே? பொறுமதியான நேரம். இதே மாதிரிதான் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சில விருப்பமான இடங்கள் இருக்கு. அந்த விருப்பமான இடங்கள்ல தான் ஒன்றுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம் அவனுடைய பள்ளி வாயல்கள். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு இடங்களிலே மிக விருப்பமானது, அல்லாஹ்விடத்துல இடங்கள்ல மிக சிறந்தது அவனுடைய பள்ளி வாயல்கள். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம். இதனாலதான் ஒருத்தர் பள்ளிக்குள்ள வாரார், எந்த அமலையும் செய்யல, குர்ஆன் ஓதல்ல, தொழல்ல, இஅ்திகாஃபுடைய நியத்தோட பள்ளிக்குள்ள வந்து தரிக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறார், அமர்றார். அல்லாஹ் இந்த இடத்துடைய பரக்கத், இந்த இடம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம், அவருக்கு அல்லாஹ் நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். ஏன் சகோதரர்கள்? அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம். இதனாலதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் என்றதனாலதான் எங்களை அழுக்கோடு
நஜீஸோடு அல்லாட மாளிகையில் எங்களுக்கு தரிச்சிருக்கலாது. மாதவிடாய் உள்ளவங்க பள்ளிக்குள்ள வரையலாது. முழுக்குடைய அதாவது குளிப்புடைய கடமையாகிட்டா நாங்க பள்ளிக்குள்ள தரிச்சு நிக்கிறதே. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் ஏன் சகோதரர்களே? இந்த இடத்துடைய கண்ணியம். இதனாலதான் ஒருத்தர் அசிங்கமான அதாவது வாடையோட துருவாடையோட பள்ளிக்குள்ள வாரார். ஹதீஸ்ல வருது, வெங்காயம் வெள்ளப்பூடு இப்படியான உணவுகளை பச்சையான உணவுகளை சாப்பிட்டவங்க பள்ளிக்கு வரவானம், அந்த வாடையோட வரவான என்றெல்லாம் ஹதீஸ்ல. இதே மாதிரி ஒருத்தர் சிகரெட்டை குடிக்கிறார், வேற வேற இதுகளை குடிச்சிட்டு அல்லாத மாளிகைக்குள்ள வாரத அல்லாஹ் விரும்பல. ஏன்? இது பரிசுத்தமான இடம், இது கண்ணியமான இடம், இது கௌரவமான இடம், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம். அதனால் அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் பரிசுத்தமானவர்களாக அவன் மாளிகைக்குள்ள வாரதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். அதே மாதிரி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அல்லாஹ்ட மாளிகை அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான சிறப்பான இடமாக இருக்குது. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான சிறப்பான இடம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகை விருப்பமான சிறப்பான இடம் என்றதனால் அன்புக்குரியவர்களே, இந்த மாளிகைய பராமரிக்க கூடியவங்க, இந்த மாளிகைய நிர்வாகம் செய்யறவங்க, இந்த மாளிகைய இப்படியான இந்த நிர்வாகத்துல இருக்கக்கூடியவங்க இவர்களும் சிறப்பானவர்களாக இருக்கும், சிறந்தவர்களாக அல்லாஹ்ட மாளிகையை நிர்வாகம் செய்யறவங்க இருப்போம். ஏன்னா மாளிகை அல்லாஹ் உயர்ந்த கண்ணியமான இடம், சிறப்பான இடம். நிர்வாகிகளாக வாரவங்க அது சிறப்பானவர்களாக இருக்கும். இதனாலதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப சிறப்பானவர்கள் யாரு? யாரு சிறப்பானவர்கள்? அல்லாஹ்ட மாளிகை சிறப்புண்டா நிர்வாகம் செய்யறவங்க அது சிறப்பானவர்களாக இருக்கணும்டா அந்த சிறப்பானவர்கள் யாரு? யாரு சிறப்பானவர்கள்? ஏராளமான ஹதீஸ்ல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பானவர்கள் யாரு என்றதை விளங்கப்படுத்தினா. ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ഖൈറുക്കും, உங்களில் சிறந்தவர், உங்களில் நல்லவர், உங்களில் சிறப்பானவர் யாரு தெரியுமா? மன் தஅல்லமல் குர்ஆன், யாரு குர்ஆனை படிக்கிறார், குர்ஆனை படிக்கிறார், குர்ஆனுக்காக தன்னுடைய வாழ்க்கையில 7 வருடம் 10 வருடம் பல தியாகங்களோடு குடும்பங்களை பிரிஞ்சு எத்தனையோ சந்தோஷங்களை விட்டு விட்டு அல்லாஹ்ட குர்ஆனை படிக்கணும் என்று பல வருடங்களை தியாகம் செய்கிறார். வேற எந்த லாபமும் அல்ல, அல்லாஹ்ட குர்ஆனை விளங்கணும், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை விளங்கணும் என்ற அந்த நுபுவத்துடைய இல்ம படிக்கணும் என்று பல வருடங்கள் தியாகம் செஞ்சு ஒருத்தர் இல்ம படிக்கிறார். வஅல்லமஹு, அந்த இல்ம படிச்சவர் அந்த இல்ம அவரை படிச்சு கொடுக்கிறார். மஸ்ஜிதுல இமாமாக இருக்கிறார். தான் படிச்சத நான் ஒரு இமாமாக இருந்து நான் 10 வருடம் 12 வருடம் 15 வருஷம் இந்த தீனுடைய அறிவை படிச்ச அறிவை நான் படிச்சு கொடுக்கணும், நான் ஒரு சேவை செய்யணும் என்று ஒருத்தர் இமாமாக இருந்து சேவை செய்கிறார். யார் அவர்? உங்களில் சிறந்தவர். ஒருத்தர் மதரசாவுடைய உஸ்தாதாக இருக்கிறார், ஒரு முஅல்லிமாக இருக்கிறார், குர்ஆன் மதரசாவுடைய உஸ்தாதாக இருக்கிறார். சாதாரணமானவர்கள் புள்ளகளுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கிறவர மாதிரி விளங்கேல் சாதாரணமாக இட போடவானும். ഖൈറുக்கும், யாருடைய வாயால சொன்னது? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர். ஒருத்தர் வியாபாரியாக இருக்கிறார், ஒரு ஆலிம் வியாபாரியாக இருக்கிறார். பஜார்ல தான் படிச்ச அறிவை வச்சு நீதமான முறையில உண்மையான முறையில நம்பகமான வியாபாரியாக இருக்கிறார். உங்களில் சிறந்தவர். அதனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்ட மாளிகையை நிர்வாகம் செய்யறவங்க சிறந்தவர்களாக இருக்கணும். நான் சொல்லல நிர்வாகத்துல வாரவங்க எல்லாரும் ஆலிமாக இருக்கணும் என்றல்ல, நிர்வாகத்துக்கு வாரவங்க தீனுடைய கவனமுள்ளவர்களாக இருக்கும். வெறுமனே 4 சுவருடைய நிர்வாகம் அல்லையே பள்ளி என்றது, வெறுமனே பில்டிங்குடைய நிர்வாகம் மட்டுமல்ல, அது சின்னொரு பகுதி. அல்லாஹ்ட மாளிகையோட நிர்வாகம் என்றது சாதாரணமானது.
அல்லாஹ்வுடைய மாளிகையுடைய நிர்வாகத்துடைய பொறுப்பெடுக்கிறவர், தீனுடைய கவலையை சுமந்தவராக இருக்கணும். ஒவ்வொரு மனிதனும் இந்த மஹல்லால இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வுடைய மாளிகையில முடிஞ்ச அளவு தொழக்கூடிய அப்படியானவர்களாக உருவாக்கணும். ஊர்ல பாவம் நடக்குது, அநியாயம் நடக்குது, நான் வெறுமனே பில்டிங்குடைய நிர்வாகம் அல்ல, எனக்கு கவலை வரணும். ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடக்குது, இப்படிப்பட்ட ஒரு தவறு நடக்குது, நான் நிர்வாகத்துல இருக்கக்கூடிய நேரம் இப்படிப்பட்ட ஒரு தவறு நடக்கிறது, இதை நான் தட்டி கேட்கணுமே. அப்படியானவர்களை இந்த ஊர்ல அப்படியானவர்களை நல்ல வழிக்கு எடுக்கணுமே என்ற கவலை உள்ளவர் இப்படிப்பட்டவங்க நிர்வாகத்துக்கு வரணும். வெறுமனே பில்டிங்குடைய நிர்வாகம் அல்ல, ஏதோ வருகிறது, கணக்கு வழக்க பார்க்கிறேன், சம்பளங்களை கொடுக்கிறேன், சலரியை கொடுத்து முடிக்கிறேன், இதல்ல சகோதரர்கள். இது ஒரு பகுதி. நிர்வாகம் என்றது அல்லாஹ்வுடைய மாளிகையுடைய நிர்வாகம் என்றது முழு ஊருடைய நிர்வாகம், முழு ஊருடைய நிர்வாகம். ஊர்ல எத்தனை குடும்பங்கள், எத்தனை விதவைகள், எவ்வளோ எப்படிப்பட்டவங்க எங்களுடைய ஊர்ல இருக்கிறாங்க, எவ்வளவு ஏழைகள், இதெல்லாம் அவங்களை கவனிச்சு இந்த மக்களுக்கு என்னத்தை கொடுக்கணும், எந்த அறிவை கொடுக்கணும், எந்த தீனுடைய இல்மை கொடுக்கணும், இப்படியான கவலை உள்ளவங்க நிர்வாகத்துக்கு வாரவே நேரம். அன்புக்குரியவர்களே, ஊர்ல இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய நிலைமை, ஊர்ல இருக்கக்கூடிய வாலிப பெண்களுடைய நிலைமை, சிறார்களுடைய மார்க்க கல்வி, பெரியவங்களுடைய எல்லா தரப்பினர்களுடைய ஒரு வாழ்க்கையில முறைகளை இவர்களுக்கு எப்படி கொடுக்கலும் என்ற ஒரு கவலை வரும். அதனால் அன்புக்குரியவர்களே, நிர்வாகத்துக்கு வரக்கூடியவங்க மார்க்கத்துடைய தீனுடைய பற்றோடு உள்ளவங்களாக இருந்தா அப்படிப்பட்ட ஒரு நிர்வாகம் அமையும் என்றா அன்புக்குரியவர்களே அது முழு ஊருக்கும் சிறப்பானதாக. இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹியாருக்கும், அல்லாஹ்வுடைய வீடு சிறப்பானதுண்டா சிறப்பானவங்க நிர்வாகத்துக்குள் இருக்கணும். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஹியாருக்கும், உங்களில் சிறந்தவர் யாரு தெரியுமா, அஹாசினுக்கும் அஹ்லாகா, உங்கள நல்ல பண்பாடுடையவர் உங்களில் சிறந்தவர். யாரு சிறந்தவர்? யாரிடத்துல நல்ல தன்மைகள் இருக்குதோ, நல்ல குணம் இருக்குதோ, நல்ல பண்பாடு இருக்குதோ, இவங்க சிறந்தவங்களாக இருப்பாங்க. நல்ல பண்பாடு வேணும். இந்த ஊர்ல ஒரு ஜனாசா நடந்தா, குடும்பத்துல மஹல்லால ஒரு ஜனாசா விழுந்துட்டு அந்த ஜனாசாவை பத்தி மக்கள் பேசுவாங்க. உண்மையிலே எங்களோட்டு பிரிஞ்ச மனிதர் நல்ல மனிதர் என்றா, அந்த நல்ல மனிதர் என்பதற்கு அடையாளமாக மக்கள் எந்த அமலை சுட்டி காட்டுவான்னு பாருங்க. நல்ல மனிதர் எங்களோட்டு பிரிஞ்சு போயிட்டார், நல்ல மனிதர், எங்க கண்டாலும் சிரிச்சு பேசக்கூடியவர், நல்ல பண்பாடு இருந்துச்சு, குடும்பங்களோட சேர்ந்து நடந்தார், மக்களோட சேர்ந்து நடந்தார், உதவி ஒத்தாசை செஞ்சார். இப்படி அவருடைய நல்ல மனிதர் என்பதற்கு முதலாவது நல்ல குணத்தை தான் மக்கள் சான்றாக சொல்லுவாங்க. அவருடைய முன்சஃப் இருக்கேலும், தஹஜ்ஜத் இருக்கேலும், ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ் இருக்கேலும், வேற வேற அமல்களை கேளும், இதெல்லாம் இரண்டாவது. முதலாவது நல்ல மனிதர் என்பதற்கு அவருடைய நல்ல அமல்கள் தான் சுட்டி காட்டப்படும், நல்ல குணம் சுட்டி காட்டப்படும். அதனால் அன்புக்குரியவர்களே, எங்கட வாழ்க்கையில நல்ல பண்பு ஏந்த உங்களோட வாழ்க்கையில இருக்கும்டா நாங்க சிறந்தவங்களாக ஆகுவோம். எனவே நல்ல பண்பாடு உள்ளவர்கள் நிர்வாகத்துக்கு வார நேரம், அழகான குணம் உள்ளவர்கள் வார நேரம், தனக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை அழகான முறையில அவங்களை அனுசரிச்சு நடப்பாங்க. ஒரு ஊர் எடுத்தா எத்தனையோ விதமான ஆட்கள் இருப்பாங்க, எத்தனையோ விதமானவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரோடையும் நடக்கிற முத மக்களோட அவர்களுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கும், அவர்களோட அவர்களுடைய பண்புக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற நேரம் அந்த ஊரை அழகான முறையில நிர்வாகம் செய்யணும். ஒரு நிர்வாகி இடத்துல நல்ல பண்பு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலகத்துக்கும் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், எவ்வளவு பண்பாக நடந்தான். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றான், 10 வருஷம் நான் ஹிதுமத் செஞ்சேன், சீ என்ற வார்த்தை ஒரு தடவை கூட சீ என்று எனக்கு பேசல, ஏன் இதை செஞ்சாய், ஏன் இதை செய்யல என்று ஒரு நாள் கூட அதட்டி கேட்டது கிடையாது. எவ்வளவு சிறந்த தலைவர், எவ்வளவு அதிகாரம் இருந்துச்சு, அதிகாரத்தை வச்சு பண்பு கெட்ட முறையில நடக்கல். அதனால் அன்புக்குரியவர்களே,
எனக்கு கீழே இருக்கிறவங்களோட பண்பாக நடக்கிறது. அப்படியான ஒரு நிர்வாகம் வரணும் எங்களோட ஊர்ல இருக்கக்கூடியவங்களோடு. என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் கம் அஃபு அனில் காதிம், எனக்கு கீழே ஒருத்தர் வேலை செய்யறார், இவரை எத்தனை தடவை மன்னிப்பு கொடுக்கிறது? மௌனமாக இருந்தாங்க, பதில் சொல்லல. திரும்ப கேட்டாங்க, மௌனமாக. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்ல யௌமின் 70 மர்ரா, ஒவ்வொரு நாளும் 70 தடவை மன்னிப்பு கொடுங்க. நாம் 1-2 தடவைகள். எனக்கு கீழே உள்ளவன் 70 தடவை தவறு செய்யறாரா, மன்னிப்பு கொடுங்கண்டா. எங்கட நிர்வாகத்துக்கு கீழ் இருக்கிற மக்கள் இப்படியானவங்க பண்பாடோட அஹ்லாக்கோட நல்ல முறையில அவர்களோட நடக்கக்கூடிய நேரம் அவங்க தானாக எங்களோட இணைவாங்க, மஹல்லாவோட இணைவாங்க, நிர்வாகத்தோடு இணைவாங்க, மஸ்ஜிதோட இணைவாங்க. இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தீனுக்குள்ள சாரையாக மக்கள் வந்தது பண்பாட்டால். இது மாதிரிதான் சகோதரர்களே, ஏண்டோட பண்பாடு இது சிறந்ததாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் நிர்வாகத்துக்கு வரக்கூடிய நேரம் ஊர் ஒற்றுமையாக, ஊர் அழகான முறையில, ஊரு அது சிறந்த முறையில் ஆகிறதுக்கு காரணம் சிறந்த பண்பாடு உள்ளவர்கள் நிர்வாகத்துக்கு வரும். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும், உங்கள் சிறந்தவர் யாரு தெரியுமா? அஹ்ஸனுக்கும் கலா, உங்கள ஒருத்தர் அவருடைய கடனை அழகான முறையில நிறைவேற்றுகிறார். கொடுக்கல் வாங்கல் அழகான முறையில அவருடைய நிறைவேற்றக்கூடிய தன்மை இருக்கிறவர் உங்கள சிறந்தவர். கஷ்டம் வார நேரம் கடன் எடுக்கிறோம், பிரச்சனைகளை சொல்லி கடன் எடுக்கிறோம். இதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் செய்யற நேரம் அந்த கடன்ல வியாபாரத்துல பெரிய கடன்கள் எடுத்து அழகான முறையில கொடுக்கிறாரு, இவருதான் உங்கள சிறந்தவர். அப்ப ஒரு பள்ளியுடைய நிர்வாகத்துக்கு வாரவர் கொடுக்கல் வாங்கல்ல நல்லவராயிருக்கும். ஹராமான வியாபாரம், அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத வியாபாரம், ஷரியத் ஹராமாக்கின வியாபாரம், எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாம சம்பாதிக்கிற பணத்தில் எந்த பிரயோஜனம்? அதனால் அன்புக்குரியவர்களே, நிர்வாகத்துக்கு வாரவங்க இந்த சம்பாத்தியம் எப்படி ஹலாலான முறையில சம்பாதிக்கிறேனா, இந்த பணம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான பணமா, இந்த பணத்தால சொர்க்கத்தை தயாரிக்கிறேனா, நரகத்துக்குரிய பணமா? எனவே அன்புக்குரியவர்களே, நிர்வாகத்துக்கு வரக்கூடியவங்க அழகான முறையில் அந்த கொடுக்கல் வாங்கல கடன்களை நிறைவேற்றவராக இருக்கக்கூடியவர் தான் உங்கள சிறந்தவர் என்றார். எனவே அப்படிப்பட்டவர் நிர்வாகத்துக்குள்ளவர். அப்படிப்பட்ட நல்ல மக்கள், நல்ல பணத்தை சம்பாதிக்கிறவங்க நிர்வாகத்துக்குள்ள வருவாங்கண்டா. அவங்களோட பணத்தால 4 விடயத்தை செய்யக்கொள்ள அது சிறப்பானதாக அமைக்கிறதுக்கு ஒரு காரணம். அதனால் அன்புக்குரியவர்களே, அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும், உங்களில் சிறந்தவர் யாரு தெரியுமா? கைருக்கும் லி அஹ்லி, தன்னுடைய குடும்பத்துக்கு சிறந்தவன். உம்மா வாப்பாவோட நல்ல முறையில நடக்கிறார், மனைவியோட நல்ல முறையில நடக்கிறார், மனைவி இடத்துல நல்ல பேர், இவர்தான் ஊரிலேயும் நல்லவராக இருப்பார். மனைவிக்கு நல்லவன், உம்மா வாப்பாக்கு நல்லவன், மாஷா அல்லாஹ் ஏந்த மகன், மாஷா அல்லாஹ் ஏந்த கணவன் என்று மனைவி சந்தோஷப்படக்கூடிய அமைப்புல ஒருத்தர் மனைவியோட உம்மா வாப்பாவோட குடும்பத்தோட நடக்கிறவர் நிச்சயமா சமூகத்திலேயும் நல்லவராகத்தான் இருப்பார். அப்படியானவர் நிர்வாகத்துக்குள்ள வரும். நல்ல பேர், ஊர் மக்களிடத்துல நல்ல பேர் அல்ல, ஊர் மக்களிடத்துல புலங்குறது கொஞ்ச நேரம். குடும்பத்தோட மனைவிட்ட கேட்டா தெரியும் என்ற மாப்பிள்ளை யாரு, உம்மா வாப்ப கிட்ட கேட்டா தெரியும் என்ற மகன் யார், எப்படிப்பட்டவன், எப்படி பண்பாடோட வாப்பாவோட நடக்கிறான், உம்மவோட எப்படி நடக்கிறான், அவன் குடும்பத்தோடு எப்படி நடக்கிறான். குடும்பத்துல சிறந்தவன் தான் உங்களில் சிறந்தவன் தான். அப்படிப்பட்ட சிறந்த முறையில நடக்கிறவர் நிர்வாகத்துக்குள்ள வந்தா சகோதரர்களே, அந்த நிர்வாகம் அது சிறப்பாக அமையும். இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யாரு தெரியுமா? கைருன் நாஸ், மக்களில் சிறந்தவர் யாரு தெரியுமா? அன்ஃபஉஹும் லின்னாஸ், மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியவர். யாரு சிறந்தவர்? மக்கள்ல சிறந்தவர் யாருண்டா அவர்கள மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியவர்.
அல்லாஹ் ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்திருக்கிறான், செல்வத்தை கொடுத்திருக்கிறான். அந்த செல்வத்தினால, அவரை கொடுத்த அந்த செல்வ செழிப்பினால தந்த ஏழைகளுக்கு உதவி செய்கிறார், கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்கிறார், குடும்பங்கள்ல உதவி செய்கிறார். ஊர் மக்கள் எத்தனையோ கஷ்டவாளிகள் நிர்வாகத்துக்கு வந்தா அவர் தன்னுடைய பணத்தை போட்டு தன்னுடைய பணத்தால தாராளமா செலவழிக்கக்கூடியவராய் அடுத்தவர்த கையை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். பள்ளியில் ஒரு லைட் பத்துது இல்ல, ஒரு ஃபேன் சுத்துது இல்ல, அல்லது வேற வேற தேவை, அல்லது ஊர்ல இப்படி மக்களுடைய ஒரு தேவை, தாராளமா தன்னுடைய பணத்தால செலவழிக்கிறவர் ஹைருன் நாஸ், மக்களில் சிறந்தவர். ஒருத்தருக்கு பணம் இல்ல, அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான், அறிவு ஞானத்தை கொடுத்திருக்கிறான். தன்னுடைய அறிவு ஞானத்தால மக்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் எனக்கு தந்த அறிவு இது என்னோட மட்டுமல்ல, இதை கொண்டு பிரயோஜனம் கொடுக்கணும் என்று சிறந்த முறையில மக்களுக்கு தந்த அறிவால பிரயோஜனம் கொடுக்கிறார். இவர் சிறந்தவராக இருக்கிறார். தன் ஒருத்தருக்கு அல்லாஹ் உடம்புல பலத்தை கொடுத்திருக்கிறான். பொருளாதார வசதி இல்ல, பெரிய பட்டம் படிப்பு படிக்கல, ஆனா உடம்புல சக்தி இருக்குது. ஏந்த உடம்புல தந்த இந்த சக்தியால நான் மக்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கணும் என்று ஒருத்தர் பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய விதத்தில எத்தனையோ பொது சேவைகள்ல தன்னை ஈடுபடுத்துறான். இன்னைக்கு எத்தனையோ ஊர்கள்ல சொசைட்டிகள் இருக்குது, எத்தனையோ சொசைட்டிகள், எத்தனையோ நிர்வாகத்துக்கு யாரும் சம்பளம் கொடுக்கிறது. ஆனா நிர்வாகம் தூய்மை, அவர்களுடைய எண்ணம் மன தூய்மையோட நான் அல்லாவுக்காக அல்லாட மாளிகையில நிர்வாகம் செய்கிறேன், யாருடைய பேரும் புகழும் எனக்கு தேவையில்ல, நான் தலைவர் என்ற பெருமை எனக்கு வாணும், நான் செக்ரட்டரி என்ற பெருமை, நான் பொருளாளர், நான் நிர்வாக அங்கத்தவர், இத்தனை வருஷம் இந்த மாளிகையில நிர்வாகம் செஞ்சேன் என்ற பெயர் புகழ் அல்ல, அல்லாட மாளிகையோட நிர்வாகம் அல்லாவுக்கு விருப்பமான இடம். இத நிர்வாகத்தை நான் செஞ்சா அல்லாஹ் என்ன நிச்சயமா அவன் மாளிகையை பராமரிக்கிற நேரம், இதுக்காக நான் ஊழியம் செய்யற நேரம், இதுக்காக ஏண்ட பணத்தை, ஏண்ட காலத்தை, ஏண்ட நேரத்தை நான் செலவழிக்கிற நேரம், அல்லாஹ் ஒரு நாளும் ஏண்ட வாழ்க்கையை வீணாக்க மாட்டான், ஏண்ட குடும்பங்கள் அல்லாஹ் வீணாக்க மாட்டான், ஏண்ட குழந்தைகள் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அல்லாவுக்கு இந்த நேரம், அல்லாட மாளிகைக்கு இந்த நேரம் கொடுக்கிற நேரம் ஏண்ட பொருளாதாரத்துல, ஏண்ட குடும்பங்கள்ல எல்லாத்திலையும் அல்லாஹ் பரக்க செய்வான். தூய்மையோடு இஹ்லாஸோடு அல்லாட மாளிகைக்குள்ள நிர்வாகம். இப்படி எத்தனையோ சொசைட்டிகள், நிர்வாகத்து கீழே எத்தனையோ சொசைட்டிகள், அது ஜனாசா சங்கங்களாக இருக்கலாம், அல்லது வெல்ஃபேர் சொசைட்டிகளாக இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் நிர்வாகத்து கீழே தன்னுடைய பலத்தை, ஆற்றல், அறிவை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதை வச்சு நான் ஊருக்கு ஒரு சேவை செய்யணும், மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும், நிர்வாகத்துக்கு உதவியாக இருக்கணும் என்று இப்படியெல்லாம் இயங்கக்கூடிய நேரம் சகோதரர்களே, ஹைருன் நாஸ், மக்களில் சிறந்தவர்களாக ஆகினேன், மக்களில் சிறந்தவர். அதனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில நாங்க நிர்வாகத்துக்கு வரக்கூடியவங்க, அன்புக்குரியவர்களே, ஹைர் என்று ஏராளமான ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹைருக்கும் மன் அத்அம தஆம், உங்கள சிறந்தவர் சாப்பாடு கொடுக்கிறார், தாராளமா செலவழிக்கிறார், ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கிறார், கஷ்டவாளிகளுக்கு உணவளிக்கிறார், இவர் சிறந்தவர். இவர் நிர்வாகத்துக்கு வந்தாருண்டா இப்படிப்பட்ட அடுத்த மக்களுக்கு கொடுக்கிற தன்னுள்ளவர் நிர்வாகத்துக்கு வந்தா தாராளமாக மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கு கொள்வார், தாராளமாக செலவழிப்பார். அப்படியானவர்கள் நிர்வாகத்துக்குள்ள வரும். அதே மாதிரி சகோதரர்களே, நிர்வாகம் என்பது வெறுமனே இது ஏந்த பணம், கால, நேரம் கொடுக்கப்படும். அப்படியானவங்க நிர்வாகத்துக்குள் இருக்கணும். நான் தலைவர், நான் செயலாளர், நான் பொருளாளர் என்று அல்லாட மாளிகையில நிர்வாகம் செய்யறவங்க வேற வேற இடங்கள் இருந்து இந்த நிர்வாகத்தை சரியான முறையில கண்காணிக்காம இருக்கலும். அதனால் அன்புக்குரியவர்களே, முடிந்த அளவு குறைஞ்சது இஷாவுக்கு சுபகுக்கு ஊர்ல இருக்கக்கூடியவங்க இந்த நிர்வாகத்துக்குள்ள இருந்தா தான் அன்புக்குரியவர்களே, ஊர்ல என்ன நடக்குது, பள்ளியில் என்ன நடக்குது, என்ன குறைபாடு, ஊர்ல என்ன குறைபாடு, என்ன பிரச்சனை இருக்குது என்றது அவங்களுக்கு விளங்கும். இல்லண்டா சில நிர்வாகத்தினர்கள் நிர்வாகத்துக்குள்ள வாராங்க, அவங்க ஊருக்கு வாரதே பெருநாளைக்கு, அல்லது சில வேளை பல மாதங்களுக்கு ஒரு தடவை தான் அல்லாட மாளிகையை நிர்வாகம் செய்தவங்க பள்ளிக்கு வராங்க.
ஆனால் அன்புக்குரியவர்களே, இப்படியானவங்களால சரியான ஒரு நிர்வாகத்தை எங்களால செஞ்சு கொள்ளலாமே. சில வேளை பணத்தால உதவி நடக்கலும், வெறுமனை பணம் மட்டுமல்ல நோக்கம். ஒரு நிர்வாகம் என்றது அன்புக்குரியவர்களே முழு ஊருடைய கண்காணிப்போடு, அந்த கவலையோடு அந்த ஊர்ல இருக்கிறவருக்கு தான் அந்த நிர்வாக பட்டு இருக்கும், நிர்வாகத்துடைய கவலை இருக்கும். அப்படியானவங்க இந்த நிர்வாகத்துக்குள்ள வார நேரம் சகோதரர்களே சிறந்த ஒரு நிர்வாகத்தை எதிர்பார்க்கலும். ஏராளமான நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்ட சிறந்தவர்கள், நல்லவர்கள், யாரு சிறந்தவர்கள் என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான ஹதீஸ்ல விளங்கப்படுத்தினான். அதனால் அன்புக்குரியவர்களே, நிர்வாகத்துக்கு வரக்கூடிய அல்லாஹ்ட மாளிகை சிறந்த இடம், சிறந்த பூமி, வாரவங்க சிறந்தவங்களாக இருக்கணும். அல்லாஹ்ட குர்ஆன் இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்ட பள்ளி வாயில்களை நிர்வாகம் செய்றவங்க யாருண்டா மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ் உறுதியாக நம்பினவர்கள், உறுதியாக ஈமான் உள்ளவர்கள் நிர்வாகத்துக்குள்ள வரும். அல்லாஹ் எனக்கு ஒரு நாளைக்கு அல்லாஹ்வை நம்பினவங்க, அல்லாஹ்ட வேதங்களை, நபிமார்களை எல்லாரையும் பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டவங்க, மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது என்று நம்பினவங்க, மஹ்ஷர் ஸராத்துடைய வாழ்க்கை, கபர கண்ணால காணல, நபிய கண்ணால காணல, சஹாபாக்களை கூட கண்ணால காணல, ஆனா உறுதியாக நம்புறோம் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறான். மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது, கபர் ஒன்று இருக்குது, மஹ்ஷர் இருக்குது, ஸராத் இருக்குது என்றெல்லாம் நம்பினவங்க நிர்வாகத்துக்கு வார நேரம் மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாத், அடுத்தது தொழுகையை நிலை நிறுத்துறவர், எங்கிருந்தாலும் தொழக்கூடியவர், வியாபாரத்தில் இருந்தாலும் தொழில் இருந்தாலும் தொழுகையை நிலைநாட்டார், தொழுகையை கலாவாக்குறவர் நிர்வாகத்துக்கு தகுதியே இல்லை. தொழுகையை கலா செய்றவன நிர்வாகத்துக்கு தேர்ந்தெடுக்கவான். தொழுகையை விடுறார், பெருமனே பணம் இருக்குது, வசதி இருக்குது, இவரை சேர்த்தா எங்களுக்கு செஞ்சு கொள்ளலும் என்றதல்ல, தொழுகிறாரா, தொழுகையை நிலைநாட்டுறவரா, அகாமஸ்ஸலா. இதுதான் அல்லாஹ்ட குர்ஆன். அல்லாஹ்ட மாளிகைய நிர்வாகம் செய்றவங்க எங்கிருந்தாலும் எந்த நேரம் இருந்தாலும் தொழுகையை நிலை நிறுத்துறவர் அகாம, இப்படிப்பட்டவர் தான் தகுதியானவர். ஊர்ல இருக்கிற நேரம் இஷாவுக்கு இருக்கிறார், சுபகுக்கு இருக்கிறார், அல்லாஹ்ட மாளிகையில வந்து தொழுகிறார், தொழுகையை நிலை நாட்டுறார். அன்புக்குரியவர்களே, ஜகாத்தை கொடுக்கிறார். அல்லாஹ்ட தன்னுக்கு தந்த செல்வத்தால கஞ்சத்தனம் செய்யல, தாராளமா அல்லாஹ்ட கடமைய ஜகாத்தை நிறைவேற்றார், சதகாக்களை கொடுக்கிறார். வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்படல, அல்லாஹ்வுக்கு பயம். அல்லாஹ் என்ன குற்றம் பிடிச்சிடுவானோ, அல்லாஹ் என்ன தண்டிச்சிடுவானோ, இவர் அமானிதமே, பெரிய ஒரு அமானிதத்தை அல்லாஹ் எந்த கையில ஒப்படைச்சிருக்கிறானே என்று அல்லாஹ்ட பயம் உள்ளவன் நிர்வாகத்துக்கு வரும். அல்லாஹ்ட அச்சம், அல்லாஹ் இதுல என்ன குற்றம் பிடிச்சிடப்படாது. எத்தனையோ பேர் அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான், பொறுப்புகளை கொடுத்து அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான். சஹாபாக்கள் சில பொறுப்புகளை எடுக்க பயந்தான், இதால சோதிக்கப்படுவேனோ, தண்டிக்கப்படுவேனோ, குற்றவாளியா மாறிடுவேனோ. நான் அப்படியான பயம் உள்ளவர் நிர்வாகத்துக்குள்ள வரும். இப்படியானவங்க நிர்வாகத்துக்கு வந்தா அன்புக்குரியவர்களே, உண்மையிலே இந்த நிர்வாகம் சிறந்த ஒரு நிர்வாகமா மாறுறதோட ஊருடைய செழிப்பு, இந்த பள்ளியுடைய செழிப்பு தான். பள்ளி எவ்வளவு செழிப்பாகுதோ இபாதத்துகளை கொண்டு, அமல்களை கொண்டு, நல்ல விடயங்களை கொண்டு. இன்றைக்கு வெறுமனே சில நிர்வாகங்களை பார்த்தா, இன்றைக்கு நாங்க வெறுமனே சுவருடைய நிர்வாகம் மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, தனக்கு நிர்வாகத்துக்கு வாரவங்க ஒவ்வொருத்தரும் தனக்கு கீழ் உள்ளவங்களை, அது இமாமாக இருக்கலாம், முஅத்தினாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், இவங்களோடு நாங்க எப்படி நடக்கணும். அல்லாஹ் இவங்களை வெறுமனே வேலைக்காரர் அல்ல, ஒரு வேலைக்காரராக பார்க்க வேணும். இமாம் என்றது ஒரு ஊருடைய இமாம், அவர் மன்சிப், உயர்ந்த அந்தஸ்த அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அவங்களோடு உள்ள கண்ணியம், ஊர் மக்களோடு உள்ள கண்ணியம், ஊர் மக்களோடு நடக்கக்கூடிய முறை, அவன் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். அன்சிலுன் நாஸ மனாசிலஹும், அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த அந்தஸ்தை கொடுத்து மதிச்சு அப்படியான அமைப்புல நிர்வாகம் செய்யக்கூடிய நேரம் நிர்வாகத்தோட மக்கள் இணைவாங்க. நல்ல ஒரு நிர்வாகம், மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு நிர்வாகம், அவங்களோட முழு ஒத்துழைப்பையும் மக்கள் வழங்குவாங்க. அதனால மக்களும் யோசிக்கணும், நிர்வாகம் யார் யாரும் சரி நிர்வாகத்துக்கு வரட்டும், தெரிவு செய்யட்டும், எங்களுக்கு என்ன, நாங்க எங்கட வேலையை பார்ப்போம் என்று யாரும் இருக்கவாங்க.
உங்களோட மஸ்ஜிதுடைய நிர்வாகம் சிறந்தவங்க நிர்வாகத்துக்குள்ள வரணும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவங்க வரணும் என்று ஒவ்வொருத்தரும் துவா கேளுங்க. ஒவ்வொருத்தரும் 2 ரக்காத் ஸலாத்துல் இஸ்திகாரா ஹைர கேளுங்க. வரக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் அல்லாஹ்விடத்துல சிறந்தவங்களாக சிறந்த நிர்வாகிகள் வரணும் என்று ஊர் மக்கள் உங்களோட 3 வருஷத்துக்கு இந்த பள்ளியுடைய நிர்வாகம் இயங்க போகுதுண்டா நீங்க 2 ரக்காத் தொழும் வீட்டுல சொல்லுங்க, மனைவி இடத்துல சொல்லுங்க, பெண்களிடத்துல சொல்லுங்க. நீங்க நிர்வாகம் தெரிவு செய்யப்படுறாண்டா நாங்க எல்லாரும் 2 ரக்காத் தொழுதல் அல்லாஹ்ட்ட கேட்போமே, யா அல்லாஹ் உங்க மஸ்ஜிதுடைய நிர்வாகம் யா அல்லாஹ் 3 வருஷத்துக்கு வரப்போறவங்க யா அல்லாஹ் சிறந்த ஒரு நிர்வாகத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ் என்று நீங்க துவா கேட்பீங்கண்டா அல்லாஹ் சிறந்த நிர்வாகத்தை தருவானா இல்லையா? இன்னைக்கு அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. யாரும் வரட்டும், யாரும் செய்யட்டும், எங்கட வேலையை நாங்க செஞ்சுட்டு போவோம் உண்டு. எத்தனையோ மக்கள் இது உதாசீனம் செய்யறான். நிர்வாக தேர்வுக்கு பார்த்தா யாரும் நிக்கிறல்ல, கொஞ்சம் பேர். சில பள்ளிகளோட நிர்வாகத்துக்கு பார்த்தா எத்தனையோ ஊர் மக்கள் தைத்துடுறான். யாரும் அங்க நிர்வாகத்துக்கு இல்ல, கொஞ்சம் பேர் வளமையா உள்ளவங்க. அன்புக்குரியவர்கள் அப்படி அல்ல. இந்த பள்ளியுடைய நிர்வாகம், இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகம், இந்த ஊருடைய நிர்வாகம் சிறந்தவர்கள் நிர்வாகத்துக்கு தெரிவு செய்யப்படணும் என்றா நாங்க அன்புக்குரியவர்களே எங்கட கவலை, எங்கட துவா அல்லாஹ்விடத்துல மன்றாடுறது இதுதான் உங்களோட ஊருக்கு சிறந்த ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரும். எனவே அப்படிப்பட்ட கவலை உள்ளவர்களாக இருந்து சிறந்த ஒரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இப்படிப்பட்ட இந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருள்வாயா. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கின எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். கல்வி போய் தந்த உஸ்தாதுமார்கள் ஆசிரியர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் கொடிய நோய்கள் விட்டு பாதுகாத்துடியா அல்லாஹ். தீராத நோய்கள் விட்டு பாதுகாத்துடியா அல்லாஹ். யாரெல்லாம் எங்களோட பெற்றார்கள் இந்த ஊர் மக்கள்ல நோயாளிகளாக இருக்கிறாங்களோ யா அல்லாஹ் எல்லாருடைய நோயை குணப்படுத்திடியா அல்லாஹ். ஆஃபியத்தான வாழ்க்கையை நசீபாக்கிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் யாரிடத்திலையும் கை நீட்ட வச்சிடாத யா அல்லாஹ். பரக்கத்தான செழிப்பான வாழ்க்கையை நசீபாக்கிடியா அல்லாஹ். எங்கட மனைவி மக்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். குழந்தைகளை கண் குளிர்ச்சியான புள்ளகளாக ஆக்கிடியா அல்லாஹ். பாவங்களை கடுமையாக்கிடாதே யா அல்லாஹ். இந்த மஹல்லாவை பொருந்திக்கோ யா அல்லாஹ். இந்த ஊரை பொருந்திக்கோ யா அல்லாஹ். ஆண்கள் பெண்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய பயம் உன்னுடைய அச்சம் உள்ளவர்களாக ஆக்கிடியா அல்லாஹ். இந்த பள்ளி மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். எத்தனை பேர் இந்த நிர்வாகத்தை செஞ்சாங்களோ யா அல்லாஹ். இதுக்கு முன்னாலே யாரெல்லாம் நிர்வாகிகளாக இருந்தாங்களோ யா அல்லாஹ். இந்த மஸ்ஜித் அமைவதற்கு யாரெல்லாம் காரண கருத்தாவாக இருந்தாங்களோ யா அல்லாஹ். எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சிடியா அல்லாஹ். யாரெல்லாம் கபராளிகள் ஆகிட்டாங்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை பிரகாசமான வீடாக ஆக்கிடியா அல்லாஹ். நிர்வாகம் செஞ்சவங்களை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். வரக்கூடிய நிர்வாகம் சிறந்த ஒரு நிர்வாகமாக்கிடியா அல்லாஹ். உண்ட பொருத்தத்தை அடைஞ்ச நிர்வாகமாக்கிடியா அல்லாஹ். இந்த ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு நிர்வாகத்தை நீ தேர்ந்து கொடுத்தியா அல்லாஹ். அந்த நிர்வாகத்தின் மூலமாக இந்த ஊருக்கு பல கைறுகளை நலவுகளை உண்டாக்கிடியா அல்லாஹ். சிறந்தவர்களாக ஆக்கிடியா அல்லாஹ். எங்கட துஆக்களை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். கடைசி முடிவை கலிமாவோடு ஆக்கிடியா அல்லாஹ். கலிமா சொல்லி சொல்லி மூத்தாக்கிடியா அல்லாஹ். அந்த உயர்ந்த பாக்கியத்தை எங்களுக்கும் எங்கட பரம்பரைக்கு பூரா முஸ்லிம்களுக்கும் நசீபாக்கிடியா அல்லாஹ். துஆக்களை கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.